ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழன் கெத்து. இன்றைக்கி நம்ம ரெடியாக பார்க்க போகிறோம். அப்படின்றது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனே வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் பகலோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போனா நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் அண்டு போகி பண்டிகைனா என்ன நிறைய பேர் தெரியுமான்னு தெரியல. அதாவது பழசெல்லாம் மறந்துட்டு புதுசாக எதாச்சும் பண்ணணும். இப்போ ஒரு பழைய விஷயம் இருக்குது, அதையும் நினச்சி நம்ம இந்த வருஷத்தில் வருந்திட்டு இருப்பேன். இல்லை எக்ஸாம் வந்து கொரோனா அதை சொல்லலாம். ஓகேங்களா? நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணிருப்பீங்க. நிறைய பேருக்கு இதான் செம்மையாக இருந்தது இந்த லைஃபு, இந்த மாதிரி தான் இருக்கணும் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க. சரி, ஓகே, வந்த விஷயத்தை பார்க்கலாம் வாங்க. ஓகேங்களா? டுடே வந்து பார்த்தீங்கன்னா கிவ்வேயோட ஃபைனல் டே. ஓகேங்களா? நேற்றே கிவ்வே மிஷின் போட்டிருந்தேன், நிறைய பேர் செஞ்சுருந்தீங்க. பட் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும்னு விரும்புகிறேன். ஓகேங்களா? ஓகே, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்கள்கிட்ட இருக்கோ இல்லையோ, ஓகேங்களா, நம்ம கிவ்வேக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது அவ்வளோதான். ஓகேங்களா? ஒரு சின்ன மிஷின் தான், ஒரு ரெண்டு ஆப்போட எம்பியுமே ஒவ்வொரு ஆப்பும் 3 எம்பி தான். அந்த ஆப்பை சும்மா இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி மெயில் பண்ண போகிறீங்க. இது மூலிமா நீங்கள் கிவ்வேக்கு ஜாயின் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இதை பற்றின டவுட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். எப்படி இப்போ உங்கள்கிட்ட கேட்குறது அப்படின்னா, டெலிகிராம் சேனல் இருக்குது. டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டு எனக்கு கான்டாக்ட் பண்ணலாங்க. இது ஓகேங்களா? நேற்று மார்னிங் வீடியோ போட்டிருந்தா தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், போய் பாருங்கள். இதோட கொஞ்சம் தெளிவாகவே சொல்லிருப்போம். ஓகேங்களா? சரி வாங்க, கிவ்வே மிஷின் என்னன்றதை பார்க்கலாம். ஜஸ்ட் ஒரு ஆப் தான் கைஸ். ஓகேங்களா? ரெண்டு ஆப்பு ஒரே கம்பெனி தான், ஓப்பன் பண்ணுறது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி எப்படி கிவ்வே வைக்கிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது எனக்கு வந்து ₹1 ₹2 மாதிரி ரெஃபரல் மணி தருவாங்க கைஸ். ஓகேங்களா? அந்த மணி வச்சு தான் அதில் வர இன்கம் வச்சு நம்ம அப்படியே கிவ்வே கொடுக்குறோம். ஏன்னா நம்மக்கிட்ட யூடியூப்லலாம் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மணி வராதால் இந்த மாதிரி விஷயத்த நான் பண்ணிகிட்ருக்கேன் கைஸ். வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காசு தர மாட்டேங்கிறாங்க, அதனால் கிவ்வே வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் அது மாதிரிலாம் சொல்லாமல், ஒரு சாக்கு போக்கு சொல்லாமல் என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன், அவ்வளோதான். ஓகேங்களா? உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க. ஓகேங்களா? சரி கைஸ், ஓகே. ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஆப்பை லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. 2 ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ரௌசர் பிடிக்குமோ கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே போனோன்னா கெட் மணி நோ அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோர் கொண்டு போயிடும். இந்த ஒரு ஆப் மட்டும் தான் ப்ளே ஸ்டோர், இன்னொரு ஆப் வந்து வெளியே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் கைஸ். ஓகேங்களா? உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கூகுள் சைன்இன் கொடுத்து நீங்கள் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். நிறைய பேருக்கு நேற்று இந்த பிரச்சனை வந்திருக்கு. யூசர் ரெஃபரல் கோடில் இந்த ரெஃபரல் கோடு வராமல் நாட்டு செட்டு, அதுக்கப்புறம் ஆர்கானிக், இது மாதிரி நிறைய பிரச்சனை வந்தது. அதனால் ரெஃபரலே சரியாக வரல. நிறைய பேருக்கு ஆப்பும் ஒர்க் ஆகலை. பட் இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணியிருக்கீங்க நம்ம கிவ்வேவில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வருதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி உங்கள் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். நான் கன்ஃபார்ம் உங்கள் நேம் என்ட்ரு பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பேடி நம்பர் கேட்கும். பேடி நம்பர்னால் ஒன்றும் கிடையாது, உங்களோட மொபைல் நம்பர் தான் பேடி நம்பர். ஓகேங்களா? ஓகே, உங்கள் பேடி நம்பர்னால் ஒன்றும் கிடையாது, உங்கள் ஃபோன் நம்பர் எடுத்து அங்கே போட்டுக்கோங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டேட்டா பர்த்டே 2000 கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேலோ ஃபீமேல் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்குபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படின்றது ஏதோ ஒன்று கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சும்மா ஃபேக் டீல் கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கணும். ஓகேங்களா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா சேவ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு லொக்கேஷனுக்கு வந்து பர்மிஷன் கேட்க. ஓகேங்களா? நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றது. ஓகேங்களா? அதுக்கு அலோவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா ஆப்புக்குள்ளார போயிடலாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் அலோவ் கொடுத்தீங்கன்னா எனக்கு இது மாதிரி தான் வரும். இது மாதிரி வந்தோடனே நீங்கள் சேவ் கொடுத்தீங்களா, சேவ் கொடுத்தீங்கன்னா ஆப்புக்குள்ளே போயிருங்க. ஆப்புக்குள்ளே போனோன்னே உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதில் இந்த ஒரு பேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஐக்கான் மாதிரி, மனித ஐக்கான் மாதிரி, அந்த ஐக்கானை தான் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சி விடணும். ஓகேங்களா? எனக்கு எப்படி ப்ரோ அனுப்பிச்சி விட்றதுன்னா மெயிலில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு மெயில் சென்ட் பண்ண தெரியாது, பட் அதையும் நான் சொல்லி தர போகிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ 2 ஆப்பையுமே நான் ஓப்பன் பண்ணி எந்த பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுன்றதை காட்டுறேன். மறக்காமல் எல்லோரும் பாருங்க கைஸ். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த மீ பேஜுக்கு போய்க்கோங்க. இங்கே போயிட்டு இந்த மாதிரி உங்கள் மெயில் இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு ₹5 இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ஓப்பன் பண்ண மாதிரி தந்திருப்பாங்க. இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிக்கோங்க கைஸ். ஓகேங்களா? இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப் இருக்குது, ஸ்டார் கேஷ். ஓகேங்களா? இந்த ஆப்பு உங்களுக்கு 2த்துல ஒரு ஆப் ஒர்க் ஆகலாம் விட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரம் என்னென்னா ப்ராப்ளம் வருதோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்கள். ஓகேங்களா? நான் கன்ஃபார்ம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த ஆப்பில் நீங்கள் வந்து அந்த மாதிரி பேஜ் இருக்காது. மூலையில் ஒரு 3 கோட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் அப்படியே ஒரு 3 கோடை கிளிக் பண்ணி உங்கள் இமெயில் பக்கத்தில் அந்த ₹5 தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? வேறு லெவல் இல்லை, அவ்வளோதாங்க இது கிவ்வே மிஷின். ஓகேங்களா? நீங்கள் இப்போ கிவ்வேவோட மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அடுத்தது கலந்துக்கணும். எப்படி கலந்துக்கிறதுனா இதை ப்ரூவ் பண்ணிங்க அப்படியே நீங்களே ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சி வச்சுட்டிங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? எப்படி ப்ரோ சென்ட் பண்ணுறதுனா உங்கள் மொபைலில் ஜிமெயில்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். அந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் பண்ணி தான் இருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் எந்த ஒரு மெயிலையும் பார்க்கல, நேம் என்ட்ரி பண்ணல. நேம் என்ட்ரி பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனலில் இன்றைக்கி நேம் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடுவேன்.
ஓகேங்களா. எல்லோரும் மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் எல்லா அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நீங்கள் கன்ஃபார்ம் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். லைவ் நோட்டிஃபிகேஷன் வராதவங்களும் அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் லைவ் போட்டு அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த லைவோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுறேன். என்ன வின்னருக்கான ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ் மதிப்புள்ள 10 ரூபா ரீடிங் கோட் 4 பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணப்படும் அப்படின்றது தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. ஏன்னா இன்னும் எந்த ஆப்லேயுமே மணியே வரல கைஸ். ஓகேங்களா. மணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா அடுத்த டைம் நான் எந்த ஒரு மிஷினுமே கொடுக்காம சும்மாவே நான் கிவ்வே வைப்பேன். ஓகேங்களா. அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நான் யாரையும் ஏமாற்ற விரும்பலை, நான் உண்மையை தான் சொல்கிறேன் கைஸ். ஓகேங்களா. அந்த ஆப்லேருந்து பேமெண்ட் வரல, பட் பேமெண்ட் வந்துடுச்சு அப்படின்னாக்கா கன்ஃபார்ம் உங்களுக்கு அந்த இடத்துல 40 ரூபான்றதை 100 ரூபா கூட வைக்கலாம். ஓகேங்களா. அதான் உண்மை. ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வின் பண்ண 2 கிவ்வே வின்னர்ஸுக்கு என்ன கொடுக்கல. அதுக்கான ரீசன் அந்த ஆப்லேருந்து மணி கரெக்டாக வரமாட்டேங்குது, அதனால தான். ஏன்னா நம்ம இந்த மணி நம்பி தான் இருக்குமே. ஓகேங்களா. அதை தெரிஞ்சுக்கோங்க இது எல்லோரும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி மெயில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஆப்புக்குள்ளே போனே உங்களுக்கு கம்போஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பென்சில் சிம்பிள் போட்டிருக்கும். பிசியாக இருந்தால் உங்களுக்கு அந்த ஜிமெயில்னு ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு அது மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பிசியில் அதை பண்ண வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி, ஓகே. யாராச்சும் பண்ணுற மாதிரி இருந்தால் எனக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள் ப்ரோ. பிசி மெயில் அதையும் பண்ண முடியாதா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. நான் பிசி ப்ரோ எப்படி ப்ரோ உங்களை கான்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே. 2 வாட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா freefirekabilan0@gmail.com போட்டுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்க இமெயிலு. சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேமும் கம்போஸ் மெயிலில் உங்களுடைய ஃப்ரீ ஃபயர் யூஐடி ஃப்ரீ ஃபயர் நேமு, முக்கியமாக உங்களுக்கு என்ன மெத்தட் வேணும், அதாவது ஸ்பின்னில் மெத்தட் வேணுமா டோர்னமெண்ட் மெத்தட் வேணுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்னே வருது. இந்த இடத்த மெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா உங்களோட விருப்பப்படி தான் நான் நடத்தேன். ஓகேங்களா. அப்புறம் ப்ரோ என்ன ப்ரோ நீங்கள் ஸ்பின்னில் நடத்திட்டு போயிட்டீங்க நல்லா வேலைன்னு சொல்கிறக்கூடாது இல்லைங்களா. அதுக்காக தான் எதுக்கு மெஜாரிட்டியாக ஓட்டு நிறைய பேர் எது கேட்குறாங்களோ அந்த மெத்தட் தான் நடத்துவோம். ஓகேங்களா. இதான் ஒரு நியாயமான முறை. ஓகேங்களா. ஓகே, சரி கைஸ். ஓகே, இப்போ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிடிச்ச ஸ்க்ரீன்ஷாட் எப்படி ப்ரோ அனுப்புறது அப்படின்னா இங்கே ஒரு லிங்க் மாதிரி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்டாச் ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா. அதில் ரீசன்ட்டில் நீங்கள் இருந்தாலே இருக்கும். ஓகேங்களா. ரீசன்ட்லேயே 2 ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஃபோட்டோயும் கிளிக் பண்ணி டர்ன் ஆன் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த 2 ஃபோட்டோ இங்கே வந்துடும். நீங்கள் ஒரு மெயில் அப்படியே சென்ட் பண்ணிங்கன்னா சென்டிங்னு வந்துட்டு மெசேஜ் சென்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்துடும். ஓகேங்களா. வெயிட் பண்ணி பாருங்கள். சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அவ்வளோதான். மெசேஜ் சென்டிங் இருந்தது, இப்போ சென்டுன்றது மாறிடுச்சு. அவ்வளோதான் கைஸ். நீங்கள் கிவ்வே மிஷினை முடிச்சிட்டிங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிவ்வேவில் கலந்துக்கிற ஒரு உரிமை இருக்குது. யாரும் மிஸ் பண்ணுறாதீங்க. கிவ்வே டைம் என்ன ப்ரோ, எங்கே ப்ரோ நடக்கும், எப்படி ப்ரோ நடக்குன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. கிவ்வே டைம் வந்து பார்த்தீங்கன்னா டுடே 6 to 7 o'clock லைவ் ஆன் யூடியூப் சேனல். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க எந்த யூடியூப் சேனல் நடக்கும் அப்படின்றது. இந்த சேனல் நடக்காது ஆக்சுவலி லைவு, வேறு சேனல் நடக்கும். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க சேனலோட லிங்க்கு. அதனால் மறக்காமல் அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணதை கூட தேவையில்லை. நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லைவ் போட்டோன்னே நான் அங்கே தான் அந்த லிங்க் சென்ட் பண்ணுவேன், நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா. அவ்வளோதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லிவிட்டோம். ஓவரால் ஏதாச்சும் விட்டுருந்தேன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் பண்ண தர முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அலா கேரக்டர் எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அதை எடுக்க முடியாது. பட் அதுக்கான ஒரு ஸ்டெப் தான் இது ஆக்சுவலி. ஓகேங்களா. ஏன்னா இப்போ நான் ஒரு இப்போ 10 ரூபாவுக்கு ரீடிங் கோட் கொடுக்குறேன், என்ன ப்ரோ வச்சு பண்ண முடியும்னா இப்போ ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்கலாம், இல்லைனா 10 ரூபா இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் 10 ரூபா ரீடிங் கோட் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு 29 ஆஃபர் வருது அப்படின்னா 20 ரூபா கேஷ் போனஸ் இப்போ எல்லாத்தையுமே இருக்குது. ஓகேங்களா. வெறும் 10 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் 29 ஆஃபர் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா. சரி கைஸ். ஓகே, இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, பபாய் பை சிகே பாய்.